வாசித்து முடிக்க போகிறோம். எது நெகேமியாவுக்கு பலத்தை தந்தது? அவன் எதை எதிர்பார்த்து காத்திருந்தான்? குறிக்கப்பட்ட காலங்களிலே செலுத்தப்பட வேண்டிய விறகு காணிக்கையையும் முதற் பலன்களையும் குறித்து திட்டம் பண்ணினேன். விறகு எவ்வளவு கொடுக்கணும்ன்ற வரைக்கும் தேவனுடைய வேலையை கரெக்டா செஞ்சேன். ஏன்பா விறகு கொடுக்கறது எவ்வளவு கொடுக்கணும் மற்றவங்க பார்த்துக்கிட மாட்டாங்களா? இல்ல, தேவனுடைய வேலையை செய்யறதுல குறைவே வைக்க கூடாது. விறகு காணிக்கை எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதை வரைக்கும் திட்டம் பண்ணிட்டு அவன் என்ன சொல்றான்? தேவனே, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். தனக்கு நன்மை வேற எங்க இருந்து வராது, எங்க இருந்தா வரும்? தேவன். அவன் சொல்றான் பாருங்க, அடுத்த வசனத்தை வாசித்துருங்க, முடிச்சிடலாம். 8வது அதிகாரம் 10வது வசனம். எது நம்முடைய பலன்? எது அவனுடைய பலன்? பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். இந்த நாள் கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன் என்றான். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே என்னுடைய பலன். அல்லேலூயா. அவன் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? கர்த்தருக்குள் எல்லா நேரத்திலையும் 12 வருஷம் அவன் சம்பளம் வாங்கல. வேதம் சொல்லுது 12 வருஷம் தலைவர்கள் வாங்கின படியே அவன் வாங்கல. நிறைய நேரத்துல வஸ்திரத்தை களைந்து போட கூட நேரம் இல்லை, அதற்கு அவன் போகல. இதெல்லாம் வசனம் சொல்லுது. எந்த நன்மையும் எங்க இருந்து அவன் எடுக்கல. ஆனா அவன் சொல்லுகிறான், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதுதான் என்னுடைய பலன், உங்களுடைய பலன். கர்த்தருக்கு செய்ய வேண்டிய அந்த சித்தத்தை, திட்டத்தை சந்தோஷமா அவன் நிறைவேற்றினான். 3 பேரை நான் உங்களுக்கு சொன்னேன். செருபாபேல் பழையதை நினைத்து கவலைப்படல, அவன் புதியவைகளுக்காய் காத்திருந்து தன்னை பலப்படுத்தி கொண்டான். எஸ்ரா தன்னுடைய காரியங்களுக்காய் அல்ல, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும் என்கிற வாஞ்சையினாலே எல்லா சவால்களையும் முறித்தான். கடைசியாய் நெகேமியா, தேவ சித்தம் என்னுடைய சித்தம் அல்ல, ஆனால் அதை நான் சந்தோஷத்தோடு அவருடைய கரத்தோடு நான் செய்வேன் சொன்னதுனால கர்த்தர் அவனை நிறைவேற்றி வைத்தார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் அதைத்தான் செய்ய போகிறார். இன்றைக்கும் ஆண்டவர் அதைத்தான் செய்ய விரும்புகிறார். நம்ம தம்பி அழகா சொன்ன, ஸ்ரீலங்காலேருந்து வந்திருந்த, மன்னார்லேருந்து வந்திருந்த தம்பி, அதே வவுனியா பகுதிக்கு நான் ஊழியத்துக்கு போயிருந்த பொழுது சில ஆண்டுகளுக்கு முன்பு அங்கிருந்த போதகர், அவர் சாட்சியை மட்டும் சொல்லி நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். ஆர்பி ஆண்ட்ரூஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த போதகர் அவருடைய நண்பர் புது குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய நண்பரிடத்துல போவதற்கு என்னை அனுப்பினார். சரி என்று சொல்லி நானும் என்னுடைய நண்பர்களும் அவரை பார்த்துட்டு போயிடுவோமேன்னு போனோம். அது விடுதலை புலி தலைவர் பிரபாகரன் இருந்த இடம், புது குடியிருப்பு. கிளிநொச்சி என்கிற இடத்துல இருந்து முல்லைத்தீவை நோக்கி நீங்க போனீங்கன்னா அந்த பாதை தான். அதிகமான யுத்தங்கள் நடந்து லட்சங்கள் இறந்த இடம், வடக்கு இலங்கை பகுதி. அந்த கடலினுடைய அருகாமையில் இருக்கிற அந்த புது குடியிருப்பு பகுதியில் வண்டியை நிப்பாட்டிட்டு அந்த கடற்கரை மணல்ல ஒரு சபை இருந்தது, அதை நோக்கி நடந்தோம். அங்க உட்கார்ந்திருந்தார் அந்த பாஸ்டர். அவர் தன்னுடைய சாட்சியை சொன்னார். போய் உட்கார்ந்த உடனே சின்ன வீடு, அதுல காலை நீட்டி முதல்ல தன்னுடைய பேண்ட்டை முட்டு வரைக்கும் மடிச்சு விட்டு காலை காமிச்சாரு. அந்த கால் முழுவதும் தழும்புகள். நான் கேட்டேன், ஏன் இப்படி உங்க கால் இருக்குது, இவ்வளவு காயங்கள் எங்கிருந்து வந்தது? நான் இயக்கத்தில் இருந்தேன், விடுதலை புலி இயக்கத்தில் இருந்தேன், காடுகளில் ஓடுவோம். அப்போ 3 முறை என்னை விஷ பாம்பு கடித்தது. ஒவ்வொரு முறையும் ஒரு அக்கா அங்கே இருந்தாங்க, அவங்ககிட்ட வந்து நான் சொல்லுவேன், அக்கா கடிச்சிருச்சு, நான் மருந்து போட்டிருக்கேன், ஆனால் எனக்கா ஜெபிங்க. அவங்க ஜெபித்துட்டு 3வது முறை சொன்னாங்க, இனி நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளலைன்னா இனி உனக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி. அந்த நாளில் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அந்த இயக்கத்தை விட்டு வெளில வந்தேன், ஊழியத்தை ஆரம்பித்தேன். ஆனால் என்னுடைய ஊழியத்தை எடுத்துட்டு நான் போய் செய்யணும்னு நினைக்கும் பொழுது திடீரென்று 2009 கடைசி யுத்தம் வந்துருச்சு. நான் அந்த யுத்த நேரத்தில் ஒருவேளை நம்ம மரித்தாலும் நம்முடைய மூத்த பையன் இந்த ஊழியத்தை செய்யணும்னு அவனை அபிஷேகம் பண்ணி அவனையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா திடீர்னு யுத்தம் அதிகமான நேரத்துல இயக்கத்திலிருந்து வீடுகள் தோறும் ஒரு பையனை அனுப்ப சொன்னாங்க. என் வீட்டுல இருந்து என் பையனையும் இழுத்துட்டு போயிட்டாங்க. நான் எவ்வளோ கெஞ்சி பார்த்தேன், என்னுடைய மூத்த பையனை விட்டுருங்கன்னு. ஒரு 2 வாரம் கழிச்சு செய்தி வந்தது, உங்க பையன் மரித்து போயிட்டான், வந்து சடலத்தை தூக்கிட்டு போங்கன்னு. அவனை அழுகையோடு கூட நான் புதைத்தேன். இவன் ஊழியம் செய்ய வேண்டியவனான இவனுடைய வாழ்க்கை இப்படி முடிஞ்சிருச்சேன்னு. அது முடிகிறதுக்குள்ள 2வது பையனையும் கூட்டிட்டு போயிட்டாங்க. அதற்குள்ள யுத்தம் அதிகமானதுனால நாங்களும் காலி பண்ணிட்டு கடற்கரையை ஒட்டி போய் நாங்க இருந்தோம். போகிற வழியில என்னுடைய விசுவாசி ஒருத்தர் தன்னுடைய பிள்ளையும் சேர்த்து என் கையில கொடுத்துட்டு போயிட்டாரு.
7 வயசு பையனை, பாஸ்டர் எப்படியாவது நீங்க என் பிள்ளைய பார்த்துக்கோங்க, நாங்கள் உயிர் தப்புவோமான்னு எங்களுக்கு தெரியாது. 1000 கணக்கில் ஜனங்கள் முல்லைத்தீவு கடற்கரை ஓரத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இரவு நேரங்களில் ஒவ்வொரு நாளும் குண்டு விழும். பாஸ்டர் சொன்னார், ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபித்தோம், ஆண்டவரே இங்க விழுந்துட வேண்டாம். பக்கத்து இடங்கள்ல விழுந்து ஜனங்கள் சாவதை பார்த்த உடனே அநேகருக்கு ஒரு பெரிய வேதனை. நாட்களை எண்ணிக்கொண்டிருந்தாங்க, எப்போ விழுவோன்னு தெரியாது. ஆனா ஒரு நாள் இவர் இருந்த அந்த டென்ட்ல விழுந்தது. இவருடைய மனைவி அங்கே மரித்து போனாங்க, பிள்ளை அங்கே மரித்து போனது. ஆனா அவர் திரும்பி பார்க்கும் பொழுது இந்த சின்ன பையன், அவனுடைய வயத்துல ஒரு சின்ன காயங்களோடு கூட அவன் உயிர் தப்பி, ஆனா ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்குது. அந்த அப்பா சொன்ன வார்த்தையை கேட்டு இந்த பையனை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி தன்னுடைய மனைவி மகளை குறித்து யோசிக்காம அவனை ஒரு துணியை வச்சு வயிற்றை சுற்றி, இரவு நேரத்துல யாழ்ப்பாணத்திற்கு போவதற்கு சில படகுகள் இருந்தது, அதுல ஓடி போய் எப்படியாகிலும் என்னை அனுப்பிடுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல போய் தப்பித்து அவர் போனார். இந்த காரியங்கள்லாம் நடந்தது. அந்த பிள்ளை காப்பாற்றப்பட்டான். இவர் அங்குள்ள காப்பகத்துக்கு போனார். ஆனால் நடந்த சம்பவங்கள் இவரை அதிர்ச்சி அடைய செய்ததினாலே ஒரு பெரிய அதிர்ச்சியிலே இருந்தார். ஒரு மனநிலை சம்பந்தப்பட்ட வியாதி அவரை பிடித்தது. ஏன் இப்படி நடந்தது என்று தெரியல. ஒரு சில மாதங்கள் ஆனது. அந்த 2வது பையன் யுத்தம் முடிந்து தன்னுடைய தகப்பனை ஒவ்வொரு காப்பகத்திலையும் தேடி 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 கடைசியாய் கண்டுபிடித்தான். கண்டுபிடித்த பொழுது இளைய பையனை பார்த்த பிறகு, அவனோடு பேச ஆரம்பித்த பிறகு இவருடைய அந்த மனநிலை பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சம் மாற ஆரம்பித்தது. குடும்பமாய் வந்தார்கள். உறவினர்கள் சொன்னார்கள், இவ்வளவு போதும், நீ ஊழியம் செய்தது போதும், இயேசுவுக்காய் வாழ்ந்தது போதும், பிள்ளைகளுக்கும் உனக்கும் பாஸ்போர்ட் ரெடி பண்ணு, நாங்க விசா கொடுக்கிறோம், நீ ஐரோப்பிய நாடுகளில் வந்து செட்டில் ஆயிரு, இதற்கு மேல் இழக்க வேண்டாம், இழந்தது போதும். இவர் சொன்னார், சரி எனக்கு சில நாட்கள் அவகாசம் கொடுங்கன்னு சொல்லி போய் உட்கார்ந்து ஜெபித்தார். ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் அவற்றை பேசினது என்ன தெரியுமா? உன்னை ஒருவன் பலவந்தம் பண்ணினால், நீ 1 மைல் தூரம் போவதற்கு பலவந்தம் பண்ணினால் 2 மைல் தூரம் நீ போகணும். ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? இதுவரை நீ செய்தது போதாது, இன்னமும் உனக்கு நான் பலன் தருவேன், நீ மறுபடியும் அதே புது குடியிருப்புக்கு போகணும். இவர் சொன்னார், மறுபடியும் அங்க போக சொல்றீங்களே, அது முழுவதும் சிதைந்த பகுதி, அங்கு கடினமான இராணுவம் இருக்கிறது, எளிதாய் செய்ய முடியாது. ஆண்டவர் சொன்னார், நீ போ. தன்னுடைய முழு குடும்பத்தினுடைய தீர்மானத்தை தள்ளிவிட்டு தாயை இழந்த பிள்ளைகளோடு கூட்டிக் கொண்டு அந்த இடத்துக்கு வந்தார். அவர் தான் கண்ணீரோடு இதை சொல்லி முடிச்சாரு. எவ்வளவு விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கையில நடந்தாலும் தேவ திட்டத்திற்கு நான் விட்டு கொடுத்ததினாலே மறுபடியும் ஈசாயின் அடிமரம் துளிர்த்ததை போல இந்த ஊழியம் துளிர்த்தது. இன்றைக்கு 3 சபைகள் வந்திருக்கிறது. இன்னமும் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். கடைசி வரை தேவ திட்டத்திலே நான் நிலைத்து நிற்பேன். எனக்கு